இவர் செஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா, கபாலியா இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், முக்கியமா சொல்லப்போனா சர்பட்டா பரம்பரை. சினிமா, ஒளிப்பதிவு, நீங்க அதுக்கான தொடர்பு எங்க எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? பூனே திரைப்படக் கல்லூரியில் ஜாயின் பண்ணி சினிமாட்டோகிராஃபி படிக்க ஆரம்பித்தேன். நீங்க ஒளிப்பதிவு செஞ்ச குறும்படத்திற்கு தேசிய விருது கிடைச்சது. இந்திய படங்களுக்குள்ள நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்திய படங்கள் என்னன்னா ஒரு மாதிரி எமோஷனலாக ஒரு ரிலேஷனை வச்சு ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பார்க்குறப்போ படம் பார்க்குறதையும் தாண்டி அதோட டெக்னிக்காலிட்டி அதோட விஷயங்களை தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் நான் முடித்த உடனே தெலுங்கு படம் அந்தால் ராட்சசி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு யாராவது ஒரு யூத்தை மீட் பண்ணா கூட they know about the film. அந்த அந்தால் ராட்சசியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. அதோட இம்பாக்டை இன்னைக்கு வரைக்குமே புரிஞ்சு வச்சிருப்பாங்க. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் வித்தியாசமான கதைக்களங்கள்லேயே தொடர்ச்சியாக ஒரு சில ஒளிப்பதிவாளர்கள் பணியாற்றுவாங்க. அப்படி இவர் செஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா, கபாலியா இருக்கட்டும், காலாவா இருக்கட்டும், முக்கியமாக சொல்லப்போனால் சர்பட்டா பரம்பரை, இப்படி பல திரைப்படங்கள் சொல்லலாம். தெலுங்குலேயுமே இவர் வித்தியாசமான கதைக்களங்களெல்லாம் ஒர்க் பண்ணார். அண்டால ராட்சசியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வெளியான சரிபோதா சனிவாரமாக இருக்கட்டும், இப்படி பல திரைப்படங்கள் சொல்லலாம். அந்த திரைப்படங்களுடைய ஒளிப்பதிவாளரான ஜி முரளி அவர்கள் கூட தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது சினிமாவில் திரைக்கு முன் தோன்றதுக்கான ஒரு ஆர்வம் தான் நிறையா பேருக்கு இருக்கும். ஓகே. அதில் இப்போ சினிமா, ஒளிப்பதிவு, நீங்கள் அதுக்கான தொடர்பு எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சின்ன வயசுலேருந்து ஓவியம் வரைகிறது இல்லை, வீட்டில் நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செவத்தில் வரைஞ்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஏன்னா அம்மா வரைவாங்க கொஞ்சம், அதனால் அதோட பின்தொற்றி நானும் அவங்கள பார்த்து வரைஞ்சிருக்கேன். அதனால் ஓவியத்துறையில் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் நான் 10th முடிச்சுட்டு இங்கே இருக்கிற ஓவியக் கல்லூரியில் சேரணும் அப்படின்றது தான் பெரிய ஐடியாவாக இருந்தது. அப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து கிடைக்கல. அப்புறம் திருப்பி +2 முடிச்சுட்டு அப்புறமா திரும்பவும் ட்ரை பண்ணேன். அப்போ தான் கும்பகோணம் ஓவியக் கல்லூரியில் இது பண்ணேன். அப்போ ஓவியம் சம்மந்தமாக எனக்கு என்ன விஷுவல் ஆர்ட்ன்றதோட கொஞ்சம் இணைஞ்சு அப்படியே ரொம்ப நாள் அதில் இருந்த ஒரு 5 வருஷம் கோர்ஸ் அது. இப்போ அது ஒரு 4th இயர் ஃபைனல் இயர் வர்றப்போ எனக்கு என்னென்னா ஓவியன்றது கொஞ்சம் ஃப்ரீஸ்டான ஒரு ஃபார்மாக இருக்குது. ஏன்னா மூமெண்ட்ஸை நம்ம ஒரு ஃப்ரீஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபியும் பெயிண்டிங்ன்றதும் ஒரு மாதிரியான ஒரு ஃப்ரீஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது. பட் மூமெண்ட்டை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும். எந்த ஃப்ரேமில் அந்த ஃபோர்ஸை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கிற வேகத்துலேருந்து அந்த ஃபோர்ஸை புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்னென்னா பார்க்குற ஆள் தான் அந்த மூமெண்ட்டை புரிஞ்சிக்க முடியும். அப்போது ரியலாக ஒரு மோஷனை நம்மளுடைய பெயிண்டிங்குள்ளே ஆட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அப்போ தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ அப்போ இருந்த ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியம் எது அப்படின்னா, அப்போ சினிமா தான் ரொம்ப அப்போ இயங்கிட்டு இருந்த ஒரு மீடியம். இப்போ சினிமாவுக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது. சினிமான்ற என்னென்னா ஒரு இயங்கக்கூடிய ஒரு ஓவிய பிரதி மாதிரி இருந்ததால் ஒரு ரியல் மோஷனை ஒரு பெயிண்டிங்கோட அடாப்ட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இன்ஸ்டாலேஷன் நான் ஒர்க் பண்ணேன். அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம சினிமாவை கற்றுக்கணும், சினிமான்ற ஒரு ஃபார்மை டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்றதுனால தான் பூனே திரைப்படக் கல்லூரியில் ஜாயின் பண்ணி சினிமாட்டோகிராஃபி படிக்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் ட்ரை பண்ணேன். ஏன்னா நமக்கு அதில் எது டைரக்ஷன், எது சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் இது எதுவுமே தெரியாது. நமக்கு சினிமான்றது வெறும் சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஒரு வடிவம் தானே தவிர அதில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற செக்மெண்ட்ஸை நமக்கு அப்புறமா தான் உள்ளே போனப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி ட்ரை பண்ணி சினிமாட்டோகிராஃபி ஜாயின் பண்ணேன். அப்படி தான் இந்த விஷுவல் ஆர்ட்டை ஒரு சினிமான்ற வடிவத்துக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சதுன்றது அது பெயிண்டிங்கோட எக்ஸ்டென்ஷனாக தான் வந்தேன். அதனால் இப்போது எனக்கு என்னென்னா ஒரு லாங் ட்ராவல் இருக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இம்மிடியட்டாக நான் ஒரு சினிமா இன்ஸ்பயர் ஆகி சினிமாவுக்குள்ளே வரல. ஏன்னா சினிமான்றது ஜஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறது. சின்ன வயசுலேருந்து போனால் தேட்டருக்கு போனால் ஒரு படம் பார்ப்போம், ஹீரோவோட படங்கள் பார்ப்போம், அப்படி தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு அதை நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மீடியமாக நான் ஒரு பெயிண்டிங்கை வச்சுட்டு இருந்தப்போ திருப்பி அந்த பெயிண்டிங்குள்ளே ஒரு மோஷனை ஆட் பண்ணுற ஒரு வடிவத்துக்கு தான் சினிமான்ற ஃபார்ம். அதனால் என்னென்னா ஒரு விஷுவல் ஆர்ட்டோட ஒரு தொடர்ச்சியாக நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். ஆனால் வந்தப்புறமா தான் கொஞ்சம் இது கமர்ஷியலான ஒரு மீடியமாகவும் இருக்குது. கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளேயும் ஏதோ இப்போ இருக்கிற ஒரு தேவைக்காக நம்ம கமர்ஷியல் சினிமாவுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிறோம். பட் அல்டிமேட் கோல் என்னென்னா என்னோட மோஷன் பெயிண்டிங்ஸ் திரும்ப ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான். அதுதான் சினிமாவுக்கும் பெயிண்டிங்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக நான் உள்ளே இருக்கிறேன். இப்போதைக்கு பூனே திரைப்படக் கல்லூரியில் நீங்கள் ஒளிப்பதிவு செஞ்சப்பையும் உங்களுடைய நீங்கள் ஒளிப்பதிவு செஞ்ச
திரைப்படத்திற்கு வந்து குறும்படத்திற்கு வந்து தேசிய விருது கிடைச்சது. அது எந்த அளவு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணும் இல்லையா, நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிரியேட் பண்ணும் இல்லையா, அப்படி எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு கிரியேட் பண்ணுச்சு சார்? கான்ஃபிடென்ட்னா நம்ம எப்பவுமே நம்ம ஒரு அவார்ட்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை அவார்டோட நாமினேஷனுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வேலைகளை எப்பவும் வச்சுக்கல. ஆனால் நம்ம செய்கிற ஒர்க்கை ரெகனைஸ் பண்ணப்படுது அப்படின்றப்போ நம்ம செய்கிற வேலை குறித்தான இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும். நம்ம கான்ஃபிடென்ட்ன்றது நம்ம செஞ்சிருக்கிறது ஓரளவுக்கு இன்னொருத்தரோட கம்யூனிகபிளாக மாறி இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு தொடர்பையில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்படி அந்த படம் நாங்கள் வந்து அவார்ட் பேஸ் பண்ணி பண்ணல, அவார்டுக்காக பண்ணல. இருந்தாலே வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து அதோட டைரக்ஷனும் அதோட சினிமாட்டோகிராஃபியும் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்போ ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருந்தது. கான்ஃபிடென்ட் லெவல்னால் நம்ம செய்கிற போகிற ரூட் வந்து கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக நம்ம இன்ஸ்டியூட் முடிக்கிறப்போ ஒன்று எனக்கு நான் பெயிண்டிங் சம்மந்தமாக எனக்கு இருந்த தாட்ஸு, அதுக்கப்புறம் கமர்ஷியல் சினிமாக்குள்ளே நம்ம உள்ளே போகணுன்னா என்ன மாதிரியான ஃபார்மை நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம், நமக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கா, அதாவது ஸ்டைல்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா எனக்கு அந்த டைமில் எதுவுமே இல்லை. இப்போ நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு எது ரொம்ப ரிலேட்டாக தோணுதோ, இல்லை நமக்கு எது சரின்னு தோணுதோ அந்த லெவல் ஆஃப் ஐடியாவில் இருந்து தான் ஒரு சினிமாவை புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தான் நம்ம அந்த படங்கள் பண்ணோம். ஆனால் நம்ம ஒர்க் பண்ண விஷயத்துக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறப்போ அட்லீஸ்ட் நம்ம யோசித்த வடிவன்றது வந்து ஒரு சரி அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கிடைச்சிது. அதுதான் அந்த நேஷ்னல் அவார்டோட ஒரு வரவாக நான் பார்க்குறேன். அதனால் நமக்கு என்ன இயல்பு, நமக்கு என்ன தோணுது, நமக்கு ஒரு ஃபஸ்ட் தாட்டில் நம்ம ஒரு ஸ்கிரிப்டையோ ஒரு கருத்தையோ விஷுவல் ஆர்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன். நம்முடைய ஃபஸ்ட் தாட்டில் இருந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒர்க் பண்ணுறப்போ வேறு எதோட பாதிப்பும் இல்லை, வேறு எதோட பிரதிபலிப்பும் இல்லாமல், வேறு எதோட காப்பியும் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு யூனிக்காக அதை நம்மளால் பிடிக்க முடியும். அப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒர்க் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ அதுதான் என்னோட வடிவம். அதுதான் தேசிய விருது உங்களுக்கு வந்து குறும்படத்தில் கிடைக்குது. அப்புறம் நம்ம ஒரு எய்மை நோக்கி நகர்றப்போ வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன யோசிப்போம்னா, உதவி ஒளிப்பதிவாளராக சேரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி ஃபார்ம் ஆகும். பொதுவாக இப்போ வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச இந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்ட்டு நம்ம சேரணும் அப்படின்னு தோணும். அப்படி உங்களுக்கு அப்போ யார்ட்டையாவது தோணியிருக்கா சார் அந்த காலகட்டத்தில், நீங்கள் முடித்த உடனே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முடித்த உடனே? அப்படி தோணலை. இப்போ நமக்கு ஒரு ஒர்க்குன்றதை போய் ஒருத்தரோட கீழே பணிபுரியறதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த இடத்த எப்படி கையாளுறது, அந்த சூழல் எப்படி கையாளுறதுன்றதை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி ஒரு 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 சினிமாட்டோகிராஃபரோட எஸ்தெட்டிக்ஸ்ட்டை பிடிக்கணும்னா அவரோட அவுட்புட்டில் இருந்து தான் நம்மளால் பார்க்க முடியும். எக்ஸிக்யூஷனை வந்து ப்ராக்டிஸில் நம்ம அடைஞ்சிருக்கோம். இப்போ இப்படி ஒரு லைட் இருக்குது, இப்படி உங்கள் மேலே இப்படி ஒரு லைட் விழுது அப்படின்னா எந்த ஆங்கிள் விழுது, எந்த மாதிரியான சோர்ஸாக விழுது, அது எந்த சாஃப்ட்னஸ் இருக்குது, அந்த லைட்டோட டெக்ஸ்சர் என்ன அப்படின்றத அட்லீஸ்ட் நம்ம சினிமாட்டோகிராஃபி படித்தப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். பட் அவர் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு, என்ன மாதிரியான சூழலுக்காக ஒரு சினிமாட்டோகிராஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறாருன்றது அவருடைய அவுட்புட்டில் இருந்து தான் நம்ம அதை ரீட் பண்ண முடியும். அதனால் ஒருத்தர்கிட்ட பணிபுரிஞ்சு அதை புரிஞ்சிக்கணுன்றது இல்லை. இப்போ டெக்னிக்கலாக அவைலபிலிட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபி எலிமெண்ட்ஸை தெரிஞ்சிக்க நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அது சம்மந்தமான தொடர்ந்து தேடலுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் அதனால் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க்கை வந்து அவருடைய ஒர்க்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணுறது, அவர் ஒர்க்கோட எப்படி அவரை டீகோட் பண்ணி புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறது, அப்படி எனக்கு இன்ஸ்டியூட்டில் இருந்தப்போ ரொம்ப கோயின்ஸ்டான எனக்கு கொஞ்சம் ரிலேட்டடான படங்கள்னு பார்த்தா ஈரான் மூவிஸ் வந்து அபாஸ்கர் அஸ்டாமியோட மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவரோட ஒர்க்கு, இப்போ அவரோட சினிமாட்டோகிராஃபர்ஸ், அதே மாதிரி அதோட அதர் எண்டாக பார்த்தோம்னா வாங் கர்-வய், கிறிஸ்டோஃபர் டோயலோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ண ஃபார்ம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ நமக்கு சிலது வந்து சைக்கலாஜிக்கலாகவே ஒரு நெருக்கத்தை உருவாக்கும். ஒருத்தரோட ஒர்க்கு, ஒரு படம், ஒரு ஃபோட்டோகிராஃபியோ இது அப்படி ரொம்ப நெருக்கத்தை உணர்ந்தது வந்து டோயலோட ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நம்ம தமிழ் படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்திய படங்கள் பார்ப்போம். இந்திய படங்களுக்குள்ள நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்திய படங்கள் என்னென்னா ஒரு மாதிரி சப்ஜெக்டிவாக நம்மளை வந்து ரொம்ப சென்டிமெண்டலாவோ இல்லை ஒரு எமோஷ்னலாவோ ஒரு ரிலேஷனை வச்சு ஆமாம். அதனால் ஏன்னா அதோட கதை மாந்தர்கள் அந்த கதைக்குள்ளே இருக்கிற எமோஷனுக்குள்ளே அப்படி போயிடுவோம். நம்ம அதை நமக்கு இப்போ ஒரு படம் பார்க்குற ஆளாக மாறிடுவோம். ஆனால் வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் பார்க்குறப்போ ஒன்று வந்து படம் பார்க்குறதையும் தாண்டி அதோட டெக்னிக்காலிட்டி, அதோட விஷயங்களை தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி எனக்கு டோயல் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஆனால்
ஆனால் எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் நான் முடித்த உடனே தெலுங்கு படம் அந்தால் ராட்சசி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிச்ச அடுத்து ஒரு 1 monthல ஐ காட் எ ப்ராஜெக்ட் த்ரூ மை ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக அவர் ஆர்ட் டைரக்ஷன் என்னோட படித்தாராங்க, ராமகிருஷ்ணன். இப்போ அவர் ரொம்ப முக்கியமான தெலுங்குல இருக்கக்கூடிய மோனிகா ராமகிருஷ்ணன்ட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து புஷ்பா, அதுக்கு முன்னாடி வர்ற ரங்கஸ்தலம் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இப்போ அவங்க எனக்கு திடீர்னு அவங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்தோடனே நாங்கள் சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை எடுத்தோம். அப்படி தான் அனுராகபுடியோட ஃபஸ்ட்டு கம்பைன் ஆகி ஒர்க் பண்ணோம். அதனால் எனக்கு போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறதுக்கான பெரிய நெருக்கடிகளும் வரல, உந்துதலுமே எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. திடீர்னு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, ஒரு இமேஜை எப்படி ப்ளே பண்ணணும், எப்படி மேனிப்புலேட் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுன்ற அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்து ஒரு ஒர்க்கை அப்ரோச் பண்ணோம். அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு சக்ஸஸை தந்திருக்கு. அப்போ அதே ரூட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அந்தால ராட்சசி சொன்னீங்க. ப்ராஜெக்டோ வேறு ஒருத்தர் மூலியமா வருது அப்படின்றீங்க சொன்னீங்க. இப்போ அந்தால ராட்சசி பொறுத்தல வந்து எல்லாருமே அதுல டிபியூட் தான். ஒளிப்பதிவாளர் நீங்க, அப்புறம் டைரக்டர் அனுராகபுடி, அதுக்கப்புறம் அதுல நடிச்ச ரகுல் ரவீந்திரா, அதுக்கப்புறம் நவீன் சந்திரா, இவங்கலாம் எல்லாருமே வந்து டிபியூட் தான். அந்த பிக்சர் பண்ணும்போது எப்படி சார் இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபர்ஸ்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக்சர் பண்றீங்க, ஆனால் ஒரு பெரிய இம்பாக்டும் கிரியேட் பண்ணுச்சு சினிமாவில். அது எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது சார்? இல்லை, டெபியூட்டன்ட்க்கு என்ன இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே அவங்களுடைய ஒரு வெர்ஜினான ஒரு ஐடியாவை ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷனாக நிறைய இருக்கும். இப்போது ஒரு ஆக்டரோட, ஒரு சினிமாட்டோகிராஃபரோட, எடிட்டரோட எல்லாருமே ஆன் செட்டில் இருப்போம், ஆன் டைம் அவைலபிளாக இருப்போம். அப்போ என்னன்னா ரொம்ப இப்போ நீங்கள் இப்படி வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணீங்களா, அது மாதிரி அப்படியே குரூப்பாக போயிட்டு ஒரு சீன் எடுப்போம், அப்படி தான் ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப லோ பட்ஜெட் படன்றப்போ இன்னுமே ரொம்ப கம்பைல்டான ஒரு கம்பைல்டான ஒரு இடத்துக்குள்ளே பண்ண வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நிறைய தாட்ஸ் அப்போ உருவாச்சு, நிறைய இம்ப்ரோவைசேஷன் இருந்தது. எங்களுக்கு டைம் பவுண்ட்ரி அப்போது கொஞ்சம் இல்லை. ஏன்னா அப்போ வந்து அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் டைம் பவுண்ட்ரிலாம் கூட இல்லாமல் அனுவோட ஃப்ரீடம், அனு வந்து இன்னும் கொஞ்சம் ஹீ இஸ் கிவன் த ஸ்பேஸ் டு த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும், சப்ஜெக்டிவ் இன்ட்ராக்ஷன்லேருந்து எல்லாமே ஆக்டரை எல்லாருமே ஒரு கம்பைன்டு ஒர்க்குன்னு சொல்ல முடியும். கம்பைன்டுன்றது எல்லாரும் அவங்களுடைய தாட்ஸை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லி அதை பிக் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக வந்து அனு இருந்தார். அதனால அது வந்து அது ஒரு வெர்ஜினான ப்ராஜெக்டாக எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தோணும். ஏன்னா அதில் நம்ம பண்ண ஒர்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்குமே ஒரு இன்ஸ்டியூட்டில் பண்ண படங்கள் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருந்தா கூட அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டான ஜோனுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். ரொம்ப நம்மளோட லிமிட்ல இருந்து, நம்மளோட யோசனையில இருந்து, அதோட நீள அகலம் எல்லாமே நம்ம யோசிச்சுதான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஒரு கமர்ஷியல் பேராமீட்டருக்குள்ள நம்ம ஒர்க் பண்றதுன்றது, ஏன்னா ஒரு பெயிண்டிங்கை எடுத்துட்டு போய் ஒரு ஸ்ட்ரீட்ல டிஸ்பிளே பண்ற மாதிரியான ஒரு ஒர்க் அது. ஏன்னா நீங்க பண்ற பெயிண்டிங்கை நீங்க உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிட்டு அழகு பார்க்கறது, அது எனக்கு பிடிக்குது பிடிக்கலன்ற அதோட. ஆனா ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு போய் நீங்க ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போய் வைக்கிறப்போ எல்லாருக்குமான ஒரு இன்ட்ராக்ஷன் அது உருவாக்கும். அதற்கான எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ள இருக்கணும், அதுக்கான கருத்து அதுக்குள்ள இருக்கணும். இப்போ அப்படி ஒரு ஐடியா தான் வந்து நமக்கு முதல்ல பண்ற படம் வந்து பப்ளிக்கோட என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடர்பு படுத்தும் அப்படின்றது. அது இல்லாமல் நம்ம யோசிச்சதோட இப்போ நம்ம ஒரு காட்சியை நமக்கு ஒரு டைரக்டர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம அதை ஒரு சினிமாட்டோகிராஃபராக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு காட்சியை உருவாக்கி தர்றப்போ நம்ம யோசிச்ச அதே எஃபெக்ட் வந்து படம் பார்க்கும்போது ஒரு பார்வையாளனுக்கு அது நெருக்கத்தை உருவாக்குதா, இல்லை அதே இம்பேக்டை தான் அவங்க உணர்றாங்களா அப்படின்ற சென்சிபிலிட்டியை எங்கேயாவது நம்ம மீட் பண்ணுறப்ப தான் நம்ம செய்கிற வேலையை வந்து நம்ம சரியாக செய்கிறோன்னு அர்த்தம். இல்லை நாம் ஒரு யோசனையில் இருப்போம், அதை புரிஞ்சுக்கிறது வேற ஒன்றா மாறிடுச்சுன்னா நம்முடைய தாட் ப்ராசஸ் நம்ம சைடு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றது. அப்படி தான் வந்து அந்தால் ராட்சசி பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்ஜினான ஒரு யோசனைக்குள்ளேருந்து எல்லாருமே பண்ணதை ஒரு பெரிய ஸ்க்ரீனோட பார்த்து, பெரிய ஒரு ஆடியன்ஸோட உட்காந்து அதை பார்க்குறப்போ எவ்வளோ தூரம் அது கனெக்ட் ஆகலன்ற ஒரு மாதிரி அது வந்து ஒரு ரிவர்ஸ் லேர்னிங்காக வந்து இருந்தது. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அது. இன்னைக்கு நான் ஒர்க் லாஸ்ட்டாக பண்ண சரிபோதா சனிவாரம் வரைக்குமே நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே எனக்கு படம் பண்ணுறத எக்ஸிக்யூஷன் லெவலில் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம். அதே என்ஜாய்மெண்ட்டை வென் இட் கெட் ரிலீஸ்ட்
தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸோட அது எப்படி ரியாக்ட் ஆகுது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதை ஒரு மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழல், அவங்களுடைய சமூக அமைப்புல இருந்து ஒரே கருத்தை வேறு மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய சமூக அமைப்பு நமக்கு இருக்குது. அப்போ இது எல்லாம் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தேட்டரில் போய் பார்க்கணுன்றது தான் என்னோட அங்கே தான் அல்டிமேட் கோலாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து தேட்டர்ஸ்க்கு வந்து எப்படி போய் ரீச் ஆகுது அப்படின்னு வெறும் வேலை செய்கிறதோட மட்டுமே இல்லாமல் அது எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, நம்ம பண்ண ஒர்க் வந்து கரெக்டு தானா, நம்ம பண்ணது வந்து பப்ளிக்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பப்ளிக் அது போய் சேர்ந்துருக்கா அப்படின்றதோட இதில் தான் நம்மளுடைய ஒர்க்கோட சக்ஸஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த ராட்சசி சொன்னீங்க ஒர்க்கு போய் பார்ப்பேன், அப்படி நீங்கள் போய் பார்த்தீங்களா சார் ஏதாவது தேட்டரில்? அப்போ ஆமாம், நான் வந்து அப்போ அதுவும் ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு ஏஸ்தட்டிக்ஸாக இருந்ததை தாண்டி டெக்னிக்கலாக வந்து அதுதான் வந்து ஒரு டைம் பீரியடாக இருந்தது. அட்லீஸ்ட் எப்படி சொல்லணும்னா டிஜிட்டல் வர்ற டைம் பீரியட் ஃபிலிம்லேருந்து. ஆமாம், டிஜிட்டல். ஆனால் நாங்கள் அதை ஃபிலிமில் தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா ஒரு பாதி தேட்டர்ஸ் வந்து டிஜிட்டலாக ரிலீஸ் பண்ணோம் நாங்கள் அந்த டைமில் தான். அந்தாள் ராட்சசி சில தேட்டர்கள் தான் வந்து ஃபிலிம் இருந்தது. அப்போது ஆல்மோஸ்ட் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு கரெக்டாக சேஞ்ச் ஓவர் டைம், இன்டர்மீடியட் டைம் அது. அதே மாதிரி டிஐ பிளாட்ஃபார்ம்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் நம்ம, அதாவது இன்டர்மீடியட் ஒர்க் பண்ணுற டைமிங்கில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படி தான் வந்து எல்லா தேட்டர்ஸ்க்கும் அப்போ போனேன் நான். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 தேட்டர் அது போயிருப்பேன். நான் நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது என்னவா வருது, அதே மாதிரி நம்ம ஒரு ஐடியலாக ஒரு கலர்ஸ் கரெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டிஐ ஷூட்டில் பார்க்கக்கூடிய இமேஜ் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா ஒவ்வொரு தேட்டரும் ஒரு பேராமீட்டரில் இயங்கும், ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே இயங்கும். அவங்களோட லைட்டிங் என்வாயர்மெண்ட் வேறையாக இருக்கும், அவங்களோட அக்கோஸ்டிக் வேறையாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுமே வேறையாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு எவ்வளோ தூரம் இதில் ஒரு மிடில் பாயிண்ட்டை குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான். அது இல்லாமல் அந்த டைமில் நிறைய ஃபார்மெட் இருந்தது. கியூப் இருந்தது, ஒரு மாஸ்டரிங் ப்ராஜெக்ட் கியூப் இருந்தது, பிஎக்ஸ்டி இருந்தது, இப்பயும் இருக்குது, பிஎக்ஸ்டி இருக்குது, இப்போ யூஎஃப்ஓ இப்போ இந்த மாதிரி நிறைய ஸ்கிராபிள், இந்த மாதிரி நிறைய மாஸ்டரிங், ஒவ்வொருத்தரோட மாஸ்டரிங் பேராமீட்டருமே வேறு. அப்போ நம்ம எடுத்த கண்டென்ட்டு இந்த மாதிரி மாஸ்டரிங் ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு வர்றப்போ எவ்வளோ தூரம் வந்து அதோட அவுட்புட் இருக்கும். அதோட நம்ம ஒரு ஐடியல் லெவலில் ஒர்க் பண்ணதை ஒரு பப்ளிக் தேட்டர்ஸில் போய் பார்க்கும்போது எங்கேயுமே நீங்கள் அதை அச்சீவ் பண்ணவே முடியாது. இது ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒர்க் பண்ணுற இமேஜ் வந்து என்னவா மாறுது அப்படின்ற ஒரு புரிதலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா அந்த டைமில் நான் ஒவ்வொரு தேட்டர்லையும் அதில் நிறைய நமக்கு அப்செட்டாக இருக்கும். சில நேரங்களில் இதுதான் வரும் அப்படின்ற ஒரு லெவலில் நம்ம ஒர்க் பண்ணுது. அதேமாதிரி தேட்டரில் அதை ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம், அது ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தால் கூட அதோட ட்ரீட்மெண்ட்ன்றது கொஞ்சம் அணு வந்து கொஞ்சம் மணிரத்னம் கொஞ்சம் இன்ஸ்பயர்டான ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படிதான் சில சீன்ஸ் உருவாக்குவார். இப்போ அப்படி பார்க்குறப்ப அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டோனில் திருப்பி வந்த ஒரு படம். அது நிறைய டைமில் அந்த டைமில் ஒரு சில நேரங்களில் பயங்கரமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் அதிலிருந்து ஒரு அனீசியாகவும் ஃபீல் பண்ணாங்க. பட் லேட்டராக எனக்கு தெரிஞ்சு அது திரும்பி ஓடிடினா அதாவது மாடிவியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 தடவை அதை ஸ்க்ரீன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ தூரம் இப்போது அது தொடர்ந்து படம் ஓடிட்டே இருந்தது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான், ஜனங்க வந்து வேற ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் வேற ஏதோ ஒரு வேவ் லென்த்தில் அந்த படத்தை ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சாங்க லேட்டரா. அப்போ ஏதோ ஒரு டைம்ல சில நேரங்களில் நம்ம பேசுற வார்த்தை அந்த டைம்ல புரியாம கூட இருக்கலாம், அது நெருடலா இருக்கலாம். பட் லேட்டர் அண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நெருக்கமான ஒரு படமா மாறுது. அந்த மாதிரி தான் அந்தாள் ராட்சசி ஓவர் த பீரியட் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எனக்கு தெரிஞ்சு நம்ம 2011 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 11-12 அந்த டைமில் 2010 நான் முடித்தேன், 11 எண்டுலேயே அதில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 13 வருஷம் நம்ம தாண்டி இருந்தால் கூட இன்னைக்கு யாராவது ஒரு யூத்தை மீட் பண்ணால் கூட தே நோ அபவுட் த ஃபில்ம். அந்த அந்தாள் ராட்சசியை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க, அதோட இம்பேக்டை இன்னைக்கு வரைக்குமே புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது காரணம் என்னன்னா ஓவர் த பீரியட் அந்த படம் வந்து ஒரு ஸ்டைலில் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட கான்செப்ட் வந்து ஓவர் த பீரியட் ஒரு யங்ஸ்டரை வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட்ன்றது இப்படி தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா சினிமான்றது ஏன்னா ஒரு வியாபார வடிவத்துக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் அது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஓடும், அதுக்கப்புறம் காணாமல் கூட போயிடும். ஏன்னா அவ்வளோதான் அதுக்கான நம்ம அதை விற்கிறதும் அதோட டிஸ்பிளே டெக்னிக்கும் அவ்வளோதான் நமக்கு இருக்குது. பட் ஆனால் நமக்கு இப்போ ஓடிடி மாதிரி சில நெட்டில் வேறு மாதிரியான வடிவங்கள் வழியாக வர்றப்போ எவ்வளோ தூரம் அது வியூஸ் அதுக்கப்புறமா மாறுது அப்படின்றது தான் ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு வரும்.
ஏன்னா நாம ரிலீஸ் பண்ற ஒரு வாரத்துல எல்லாரும் பார்த்துருவாங்கன்றதும், சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் கிடையாது நம்மளுடைய மக்கள். அதனால ஏதோ ஒரு சூழல்ல தான் அவன் அந்த படத்தை ரிசீவ் பண்ணணும்னு நினைப்பான். அப்படி அந்தாள் ராட்சசி வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு டைம் பீரியட்ல ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நான் அதை புரிஞ்சுக்க, இன்னைக்கு கூட நம்ம அந்தாள் ராட்சசி ஏதோ ஒரு சாங்கோ இல்லை ஏதோ நம்ம பார்க்குறப்போ நம்ம அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அது என்னவா வந்திருக்குன்னு இன்னைக்கு கூட அப்படி தோணும். அதுதான் நம்மளுடைய ஒர்க்கோட ஃபைனல் அவுட்புட்டை பார்க்குற தன்மைன்னு நினைக்கிறேன்.